இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம பயணியர் பயோ டேங்கை சூஸ் பண்ணதுக்கு 2 காரணம் சொன்னாங்க. எங்களது ஏற்கனவே கட்டின வீடு தாங்க. இந்த இடத்துல செப்டிக் டேங்க்கும் செங்கல் மணல் வச்சு நாங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கோம். இந்த இடத்துல வாஸ்துப்படி செப்டிக் டேங்க் வரக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறாங்க. வீட்டை எக்ஸ்பான்ஷன் பண்ணலான் இருக்கோம். இன்னொரு ஃபேமிலியை நாங்கள் குடி வைக்க போகிறோம். அப்போ இந்த டேங்க் ரொம்ப சின்னதாக இருக்குது, சீக்கிரமாக நிறைஞ்சிரும். அதனால் இப்போ வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே தான் நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பயணியர் பயோ டேங்க் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இவங்களுக்கு வேலை ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் டேங்கை எடுத்து இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுங்க. ஆமாங்க, நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது இந்த டேங்கை எடுத்து ஈஸியாக வேறு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை இப்போ வெளியே இருக்கிற இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். மரங்கள் சுற்றியுமே இருக்குதுங்க. அதனால் மரத்தோட வேர்கள் குழி எடுத்த உடனே பாருங்கள், இந்த குழிக்குள்ளே அவ்வளோ வேர்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னாவோ இல்லை பயோ டேங்க் மார்க்கெட்டில் காங்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி டேங்கை நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாவோ கண்டிப்பாகவே அந்த வேர்கள் அந்த டேங்கை துளையிட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துடுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கில் வேர்கள் டச் ஆச்சுன்னா கூட அதை ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழியே இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய ஊர் புதுக்கோட்டையில் இருக்கிற தாளப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால் செப்டிக் டேங்க் உங்களுக்கு நிறையிற மாதிரி இந்த டேங்க் நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.